தனுசு குருவின் மூலத்திரிகோண வீடு தான் இந்த தனுசு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே நேர்மை, ஒழுக்கம், இறை நம்பிக்கை அப்படின்னு ரொம்ப நல்லவர்களாக வாழக்கூடியவங்க. பிறக்க போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்குன்னு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு வரேன். இந்த 3 கிரக பெயர்ச்சிகளும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்துட்டலாம். அடுத்து சனி பெயர்ச்சி. இவ்வளோ நாள் 3ஆம் வீட்டில் மறைந்து தனுசு ராசிக்கு எந்த கெடுதலையும் செய்யாமல் இருந்த சனி இப்போ 4ஆம் இடத்துக்கு பிரவேசமாகிறாரு. இந்த சனி பெயர்ச்சியை அர்த்தாஷ்டம சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டம சனியில் பாதி அளவு கொடுமைகள் நடக்கும் அப்படின்னு அதற்கு அர்த்தம். தனுசு ராசியின் ஹீரோ, அதாவது அந்த ராசியின் அதிபதி குருவாக இருக்கிறதுனால அவர் இவ்வளோ நாள் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தார். இந்த குரு பெயர்ச்சியில் அவர் 7ஆம் இடத்துக்கு பிரவேசமாகிறார். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. ராகு 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போது 3ஆம் இடத்துக்கு பிரவேசமாகிறாரு. கேது 10ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிறாரு. இந்த ராகு கேது பெயர்ச்சியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி தான். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சனி பெயர்ச்சி. சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் வீட்டுக்கு வராரு. அஷ்டம சனியில் பாதி அளவு கெடுதல் இருக்கும். ஐயோயோ போச்சு அப்படின்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டம சனியில் 8ஆம் இடமான ஆயுள், மரணம், அசிங்கம் இது போல் இடத்துக்கு சனி வரும்போது தான் கொடுமைகளை செய்வார். ஆனால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், தாயார், சுகஸ்தானமாக அது கருதப்படுறதுனால அந்த இடத்துக்கு சனி வரும்போது பெரிதாக கெடுதலை செய்யவே மாட்டார். இந்த அர்த்தாஷ்டம சனியை பார்த்து தனுசு ராசிக்காரர்கள் யாரும் பயப்பட வேணாம். ஆனால் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு பல வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக இருந்தால் அதை புதுப்பிக்கக்கூடிய செயல்களில் இப்போ நீங்கள் இறங்குவீங்க. அதற்காக நிறைய பணத்தையும் நீங்கள் இப்போ செலவு பண்ணுவீங்க. உங்ககிட்ட இருக்க கார், பைக் இது போல் வாகனங்கள் இவ்வளோ நாள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னே தெரியாது, திடீர்னு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பது, அதற்காக செலவு செய்வது அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்க காசை கரைக்கிற வேலையை தான் இந்த சனி செய்வார். 3ஆம் வீட்டில் இருந்த சனியால் 2.5 வருஷமாக நல்லா சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த சொகுசையும் சுகத்தையும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. 4ஆம் வீட்டில் இருக்க சனி இது எல்லாத்தையுமே கெடுப்பார். தனுசு ராசிக்காரர்களின் தாயார்களுக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லாம் சிறு சிறு அளவுக்கு தான். இளம் வயதில் இருக்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும். அதே போல் நிறைய செலவு செய்து மேற்படிப்பு படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகளும் இப்போ இந்த 2.5 வருஷத்தில் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி போலெல்லாம் கெடுதல் செய்ய மாட்டார். அதனால் இந்த சனி பெயர்ச்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் தனுசு ராசிக்கு அப்படின்னா ஒரு 60லேருந்து 70 மார்க்கு தாராளமாகவே கொடுக்கலாம். அடுத்ததாக குரு பெயர்ச்சி. வா தலைவா அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். ஒரு வருஷத்துக்கு உங்கள் ராசியை ஸ்ட்ரெயிட் 180 டிகிரியில் அவர் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டையும் பார்ப்பார், 3ஆம் வீட்டையும் பார்ப்பார். வேலை செய்கிற இடத்துல எங்கேயோ ஒரு மூலையில் ஓரமாக நீங்கள் பாட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போது உங்களை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு பதவி கொடுத்து உங்களுக்கு சம்பளத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ காதல் வரப்போகுது. 7.5 சனியில், ஜென்ம சனியில் பிரிந்து போன காதலுக்கு ஈடாக இன்னொரு காதல் மலரப்போகுது. அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. புதிய புதிய சொந்தங்கள் கிடைக்க போகிறாங்க, நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, நண்பர்களால் உதவிகள் கிடைக்க போகுது, கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகமாக போகுது. 2 பேருக்கு இவ்வளோ நாள் சண்டை இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த சண்டையெல்லாம் இப்போ குறைய போகுது. அதனால் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் புதையல் கிடைச்சா எப்படி நீங்கள் ஆகாஹோன்னு சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை போல் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 100க்கு நீங்கள் 200 கூட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. ஏப்பா குரு, நீ என்ன ஒரு ராசிக்கு தரப்போகிற? நான் தர்றதை நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை பாருன்னு 4ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிற ராகு உங்கள் முயற்சியால் உங்களை வெற்றியடை வைத்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாத்தையும் வெற்றி கிட்ட போய் நெருக்கமாக நிற்க வைப்பார் இந்த ராகு.
அடுத்து 10ஆம் வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கேது இப்போ 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்பா மகனுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகளில் மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும். மற்றபடி பெரிய கெடுதல்கள் இந்த கேதுவால் கிடையாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 90லேருந்து 95 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தங்க புதைகள் கிடைச்சா எந்த மாதிரி மனநிலையில் இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க. நன்றி.